இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி ஜீ தமிழில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க கெட்டி மேளம் சீரியலோட ஹீரோவான வெற்றியை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியோட உண்மையான பெயர் சிப்பு சூரியன். இவரை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பாரதி கண்ணம்மா நாடகத்தின் மூலியமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அதுக்கு முன்னாடியே இவர் ரோஜா சீரியலில் அர்ஜுனா எல்லாருக்குமே தெரியும். இவர் 1990 மார்ச் மாதம் 26 கர்நாடகாவில் உள்ள ஷிமோகா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு. தன்னோட பள்ளி படிப்பை ஷிமோகாவில் தான் படிச்சிருக்கிறாரு. பள்ளி படிப்பை 2007 முடிச்சுட்டு அடுத்து என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறாங்க. அதனால இவரும் அவங்களோட சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்கிறாரு. பெங்களூரில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற காலேஜில் தான் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடித்தோடனே அங்கேயே கேம்பஸில் செலக்ட் ஆகி ஐடி கம்பெனியில் ஒர்க்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. சாட்டர்டே சண்டே லீவு, நல்ல ஒரு சேலரி, இப்படி ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சாட்டர்டே சண்டே அதையுமே ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இப்படி எல்லாரோடையும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபேமிலியோட டைம் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ண கிடையாது. அப்படி ஒரு தடவை இவர் மீட் பண்ணதான் சீரியல் ஃபேமஸான சீரியல் ரைட்டர் ஒருத்தர். அவர் நீங்கள் மாடலிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு இவரை பார்த்து கேட்டிருக்காங்க. அப்போ இவர் சொன்ன பதில், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் மாடலிங் பண்ணால் நல்லாயிருக்கும், சீரியலில் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா, நான் ரைட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ அவர் காமெடியாக சிரிச்சுட்டு அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவரோட ஃபேஸ் அந்த ரைட்டருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு கன்னடத்தில் ராதாரமணா அப்படிங்கிற சீரியலோட ரைட்டர் தான் அவர். அவங்க டைரக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, இந்த ஃபேஸ் கட் இந்த சீரியலுக்கு கரெக்டாக செட் ஆகும், நம்ம அவங்கள போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ராதாரமணா சீரியலோட ஆடிஷன் நடக்குது. அப்போ இவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. இவரும் இவங்க யாரோ நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, எந்த இடம்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி 2017 போகிறாரு. இவரையும் அந்த இடத்துல உண்மையாக தான் இருக்குது. அந்த இடத்துல ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. ஆதித்யா அப்படிங்கிற ரோலில் நீங்கள் நடிக்கணும், லீட் ரோல் அப்படிங்கிறாங்க. ஸோ கேமரா பற்றி எதுவுமே தெரியாது, நம்ம எப்படி பண்ண போகிறோம் என்னன்னும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் எப்படி இது பண்ணி விட்டுட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீ சீரியல் ஆக்டர் ஆனால் பின்னாடி சினிமாலே ஆக்டர் ஆகலாண்டா, இதை ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுட்டாங்க. அதனால ஆதித்யாங்கிற ரோல் பண்ணுறாரு. அந்த இதில் டீச்சராகவும் இருக்கார். அதே சமயம் அதில் அவரோட ட்ரீமாக ஃபோட்டோகிராஃபி இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பிடிச்சி போச்சு இந்த கேரக்டர். ஸோ கன்னடத்தில் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். அந்த சீரியலை வச்சு சன் டிவியிலேருந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதுதான் ரோஜா சீரியல். ரோஜா சீரியலில் ஹீரோவாக அர்ஜுனா நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2018 2022 4 வருஷம் நடிச்சிருக்கிறாரு. அதில் 2 தடவை 2019 இவங்க பெஸ்ட் கப்புள் அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்களும் பிரியங்கா நல்கர்னியும் சேர்ந்து. அதே மாதிரி 2022 இதே அவார்ட் சன் குடும்ப விருதுகள் தான் 2 டைமும் அவங்க வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸில் டெபியூட் ஆக்டர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியிலேருந்து ஒரு ஆஃபர் வருது இவங்களுக்கு. பாரதி கண்ணம்மா சீசன் 2 ஆரம்பிக்க போகிறோம், அதில் நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு ஏற்கனவே இருந்த அருணே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாரே, அந்த இடத்துல நம்ம போனால் மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களா
அது மட்டும் இல்லாமல் பாரதி கண்ணம்மா சீசன் 1 வந்து ரொம்பவே இழுத்து தான் ஒரு மாதிரி கொண்டு போய் ஃபைனலாக அதை முடித்தாங்க. ஸோ நம்ம என்ன தான் இதில் நடித்தாலும் நம்மளுக்கு பெருசாக வரவேற்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் ஏன் இந்த அர்ஜுன் வந்து ஏன் அதில் போய் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கிறாரு. அருண் ஏன் இந்த சீரியலில் நடிக்கலை அப்படின்னும் நிறைய யோசிச்சாராம். அதுக்கப்புறம் வந்து சரி வர்ற வாய்ப்பாக நம்ம விட வேணாம், யார் என்ன சொன்னாலும் நடித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அப்போது அதில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வினுஷாவே வந்து நடிக்கிறாங்க ஹீரோயினாக. 2 பேரோட பேரும் வந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சு. 2023 அந்த சீரியல் நடித்தார். அப்போவே வந்து அவருக்கு குழந்தையும் பிறக்குது. பையன் பேர் வந்து ஷயான், ஒய்ஃப் நேம் வந்து ஷாயின். அதுக்கப்புறம் அவருக்கு தெலுங்கில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. நின்னு கோரி அப்படிங்கிற ஒரு சீரியலில் விக்ரம் அப்படிங்கிற ரோல் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் ஜீ தமிழ்லேருந்து வீரா சீரியலில் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது இவருக்கு வருது. கெஸ்ட் அப்பியரன்ஸாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் வந்து அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸை பண்ணுறாரு. அதன் மூலியமாக ஜீ தமிழில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. கெட்டி மேளம் அப்படிங்கிற சீரியல். ஸோ இதில் வந்து ஃபேமஸான நடிகைகள்லாம் நடிக்கிறாங்க. அப்படி ஒரு சீரியலில் வந்து இவருக்கு ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. ஹீரோயின் வந்து நம்ம சாயா சிங் அவர்கள் துளசி அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. இவர் வந்து வெற்றி வந்து துளசியை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டே இருக்கார். துளசி வந்து குடும்ப கஷ்டம், குடும்பத்தில் உள்ளதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், இப்படியே ஓடிட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் துளசிக்கும் இப்போது மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தான் வந்து கதைக்களமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இவரோட லைஃப் வந்து இப்படியே போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். இவர் அந்த 6 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணப்போ வந்து லைஃப்னா என்ன, ரிஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தான் சீரியலில் ஃபேமஸ் ஆயிட்டோமே, சினிமாவில் போகலாம் அப்படின்னு ரோஜா சீரியலில் நடிக்கும்போது ஒரு சில படங்களுக்கும் இவர் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரிஜெக்ஷன்னா என்ன அப்படின்னே தெரிஞ்சிருக்கிறாரு. என்ன தான் நீங்கள் சீரியலில் ஹிட் ஆகலாம், ஆனால் படத்தில் வந்து நீங்கள் ஹிட் ஆக முடியும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படியாவது வில்லன் ரோலாவது நடிச்சிடணும், ஹீரோ ரோலை விட வில்லன் ரோல் தான் எனக்கு பிடிக்கும். சீரியலில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து நல்ல கலராக இருக்கீங்க, ஹைட்டாக இருக்கீங்க, ஹீரோ மாடலாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுக்கறது கிடையாது. படத்துலையாவது வில்லன் ரோல் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து இப்போவும் எப்போவும் எனக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க வந்து நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னால் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்க முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நான் என் ஃபேமிலிகிட்ட வந்து இது ராதாரமணா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப யோசித்தேன். நானே வந்து இவங்க என்னை வச்சு ஏதோ காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. நீ ஐடி வேலை தானே பார்த்த, நீ எப்படி இதில் போய் நடித்த, எங்ககிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே பல சண்டைகள் வந்திருக்கு. இருந்தாலுமே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு பொசசிவாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களே வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் காஸ்டியூம் பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் ஸ்டைலாக இது பண்ணு, இந்த மாதிரி இது பண்ணால் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஒரு ஃபேனாக இருந்து நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போது கெட்டிமேளம் சீரியலில் நிறைய விஷயங்கள் அவங்க ஒய்ஃபை கேட்டு தான் வந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இந்த சீரியலுமே வந்து
ஜான்வரி 20th தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. இது வந்து ஒரு ரீமேக் சீரியல். லக்ஷ்மி நிவாசா அப்படிங்கிற சீரியலோட ரீமேக் தான் இது. ஸோ எப்படி அந்த அப்பா அம்மா வந்து தன்னோட 2 பொண்ணுங்களையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு சொந்த வீடு கட்டுறாங்க. அப்படி ஏற்கனவே இருந்த வீடு பறி போயிடுச்சு. இப்போ திரும்ப புதுசாக எப்படி வீடு கட்டுறாங்க இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. இவரும் வந்து அதில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நடிச்சிட்ருக்காராம். இவரோட பையனை ரீசண்டாக தான் தன்னோட சோஷியல் மீடியா சைடில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்காரு. ஒய்ஃபோட ஃபோட்டோஸ் வந்து ரேராக தான் அப்லோட் பண்ணுவாங்களாம். அது அவங்களே வந்து அவங்க ஒய்ஃபே அதை பெருசாக வந்து விரும்ப மாட்டாங்களாம். நீ உன்னோட ப்ரொஃபஷன் அது நீ பண்ணிக்கோ, நான் வந்து குழந்தைய என்ன மாதிரி வளர்க்கணுன்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் டிசிப்ளின்டாக வளர்த்துக்கிறேன். சினிமா ஃபீல்டு வந்து குழந்தைக்கு வேண்டாம் அப்படிங்கிறத தான் எப்போவுமே அவங்க சொல்லுவாங்களாம். அந்தந்த ஏஜில் அந்தந்த இது பிரகாரம் இருக்கட்டும், இப்போது அவன் குழந்தையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கெட்டிமேளம் சீரியலில் மகேஷ் அப்படின்னு நடிக்கிறது வந்து நம்ம அன்பேவா சீரியல் ஹீரோ தான். அவங்க வந்து நம்ம துளசியோட தங்கச்சி ஹஸ்பண்டாக நடிக்கிறாங்க. மகேஷும் வெற்றியும் சேர்ந்து தான் வந்து அந்த சிலையை காப்பாற்றிட்டு வந்து இப்போது வந்து துளசியை வந்து திருமணம் செஞ்சுக்கிடுவாங்களா இல்லை வந்து இந்த கல்யாணம் நின்றுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக தான் எபிசோடை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.